தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். தொடர்ச்சியாக மற்றொரு அண்மை செய்தி. ஹிந்தி வேண்டாம் என கூறும்போது தமிழ் படங்களை ஹிந்தியில் டப்பிங் செய்வது ஏன் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கருத்து தெரிவித்து பேசியிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பவன் கல்யாணின் பேச்சின் அடிப்படை நோக்கம் என்ன என தமிழ் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். மும்மொழி தொடர்பான விவாதத்தின் வேகத்தை மட்டுப்படுத்தும் விதமாக அவருடைய பேச்சு அமைந்திருப்பதாகவும் அரசியல் விவாதத்தை திரையுலகம் பக்கம் திருப்புவதன் நோக்கம் என்ன எனவும் நெட்டிசன்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மும்மொழி கொள்கை திட்டத்தை தமிழகத்துக்குள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து இருமொழி கொள்கையே எங்களுடைய நீண்ட கால திட்டம் கொள்கை அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய நிலையில ஆந்திர துணை முதலமைச்சராக இருக்கும் பவன் கல்யாணின் கருத்து நெட்டிசன்கள் மத்தியில எவ்வளவு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அவருடைய இந்த கருத்து இரு மாநில மக்களுக்கிடையே இது போன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம் ராஜேஷ். கௌதமி, ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுடைய பேச்சு தேவையற்றது. அவர் தேவையில்லாமல் தமிழக சென்சிட்டிவ் விவகாரத்தில் தலையை நுழைக்கிறார் என்று நெட்டிசன்கள் பரவலாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். தமிழகத்தில் இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக பெரும்பாலான கட்சிகள் கடுமையான எதிர்வினைகளை ஆற்றி வருகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்தி திணிப்பு என்பது ஒரு சென்சிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இங்கு சம்பந்தம் இல்லாத வெளி மாநிலத்தை சேர்ந்த அதுவும் பொறுப்புமிக்க ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் நடிகர் பவன் கல்யாண் அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது ஜனசேனா கட்சியினுடைய அந்த துவக்க 12 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது மேடையில் பேசும்போது பவன் கல்யாண் சர்ச்சைக்குரிய இந்த கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார். அதாவது தென்னிந்தியாவில் ஹிந்தி மொழியை திணிப்பதாக சொல்கிறார்கள், ஆனால் அனைத்து மொழிகளும் நமது இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி இல்லையா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தொடர்ந்து இந்தியை நிராகரிக்கிறது, அவர்களுக்கு இந்தி மொழி தேவையில்லை என கூறுகிறார்கள், ஆனால் தமிழ் படங்களை மட்டும் இந்தியில் ஏன் டப்பிங் செய்கிறார்கள் என்று அவர் கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர் போன்ற ஹிந்தி பேசும் மாநிலங்களிலிருந்து பணம் மட்டும் அவர்களுக்கு வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பீகாரிலிருந்து இங்கு வேலை செய்வதற்கு தமிழ்நாட்டில் ஆட்களை இறக்குகிறார்கள். இப்படியான விஷயங்களிலிருந்து இந்தியை வெறுக்கிறோம் என்று கூறுவது எப்படி நியாயம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா என்பது கோபப்படும் போது பிரிக்கப்படக்கூடிய கேக்கு துண்டா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்தியாவின் ஒருமைப்பாட்டை குறைக்க முயற்சிப்பவர்களை எதிர்க்க என்னை போன்ற கோடிக்கணக்கான மக்கள் எழுந்து நிற்போம் என்றும் அவர் பேசியிருக்கின்றார். இதற்கு திரையுலகில் இருந்தே கூட கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக நடிகர் பிரகாஷ் ராஜ் கூட இதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிருக்கின்றார். இவர் என்ன புரிந்து கொள்ளாமல் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறாரு. தமிழ்நாடு இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறது, எந்த ஒரு மொழியையும் எதிர்க்கவில்லை. அதை யாராவது அவரிடம் சொல்லி புரிய வையுங்களேன், இவர் ஏன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பிரகாஷ் ராஜ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே பதிவிட்டிருக்கின்றார். குறிப்பாக தாய்மொழியை தாய் போல சுயமரியாதையோடு காப்பதற்காகத்தான் இப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதை பவன் கல்யாணிடம் யாராவது கூறுங்களேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நெட்டிசன்கள் பல்வேறு விஷயங்களையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய சிரஞ்சீவி அவர் ஒரு விஷயத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு பேசியிருந்தார். அதாவது இவர் ஒரு சிறந்த நடிகருக்கான விருது வாங்க சென்ற போது அங்கு ஹிந்தியில் நடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தென்னிந்தியா, தமிழ்நாடு, ஆந்திரம் உள்ளிட்ட இங்க இருக்கக்கூடிய ராமாராவ் அவர்களோ, எம்ஜிஆர் அவர்களோ, சிவாஜி அவர்களோ அவர்களுடைய புகைப்படங்கள் எதுவுமே இங்கு வைக்கப்படவில்லை. அவர்களுடைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய எந்த வாசகமும் அங்கு இடம்பெறவில்லை. அப்போது நான் மிகவும் கேவலமாக உணர்ந்தேன். ஹிந்தி திணிப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது. சினிமாவை அவர்கள் ஹிந்தி சினிமாவை மட்டும்தான் தேசிய சினிமாவாக, இந்தியாவின் சினிமாவாக பார்க்கிறார்கள். தென்னிந்திய மொழி படங்களை அவர்கள் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை என்று அவர் பேசியிருந்த அந்த பேச்சை சுட்டி காண்பித்தும் உங்களுடைய அண்ணனே உங்களுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்றும் அவருக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே சனாதன விவகாரத்தில் அவர் பேசியிருந்த பேச்சும் தமிழகத்தில் குறிப்பாக திமுகவினரிடம் பெரும் பதிலடி கொடுக்கப்பட்ட நிலையில இப்போது இந்தி தொடர்பாக தமிழகத்தை பற்றி அவர் சம்பந்தமில்லாமல் இழுத்து பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருமொழி கொள்கையை தொடரும் என தமிழக அரசு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அது குறித்து பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக இந்த இருமொழி கொள்கை மாணவர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும், மும்மொழி கொள்கை கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு கல்வியாளர்கள் பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக அவங்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. ஆனால் மாணவர்கள் கல்வி தொடர்பாக அதில் மும்மொழி கொள்கை அப்படின்றதையும் ஒரு திரைப்படத்தை பல மொழிகளில் வெளியிடுறதையும் அதாவது ஒருங்கே வைத்து அதனை கம்பேர் பண்ணி இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கிறத எப்படி பார்க்கிறாங்க? அதாவது நம்முடைய அரசியல்வாதிகள் மற்றும் கல்வியாளர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், தமிழக அரசு மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதையே புரிந்து கொள்ளாமல் மொத்தம் பொதுவாக பேசக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இதனை பார்க்க முடியும் என்கிறார்கள். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.